சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் பிரபல மூத்த வழக்கறிஞர்களுக்கு வீட்டில் விருந்து வைக்கிறார். பல கோடிகளை வாரி கொடுத்துள்ளார். என்ன காரணம்? கடந்த 2 மாதங்களாக திமுகவின் அமைச்சர்கள் மீது வழக்குகள் அதிக அளவில் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வட மாநிலத்திலிருந்து பல்வேறு வழக்கறிஞர்களை விலைக்கு வாங்கியுள்ளார். அவர்களுக்கு இன்று இரவு வீட்டில் ராஜ விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதைத்தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கும் ஆளும் திமுக அரசிற்கும் பல்வேறு விவகாரத்தில் மோதல் போக்கு நிலவி வருகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2 முறை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்திருந்த ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடங்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கின் மீது ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JB பார்திவாலா, R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விரிவான விசாரணைகளும் நடைபெற்றது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் அண்மையில் உச்சநீதிபதிகள் JB பார்திவாலா, R மகாதேவன் ஆகியோர் இந்த வழக்கில் தீர்ப்பும் வழங்கினர். இந்த நிலையில்தான் ஆளுநரிடம் செல்லும் மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றே பல்வேறு தீர்ப்புகள் கூறியிருந்தன. ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் இல்லை. அரசியலமைப்பு சாசனம் 200வது பிரிவின்படி ஆளுநர் செயல்பட வேண்டும். மசோதாக்கள் அனுப்பி வைக்கப்படும் போது ஆளுநருக்கு முன் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்த முடியாது. 2வது முறையாக அனுப்பி வைக்கப்படும் மசோதா மாறுபட்டிருந்தால் மட்டுமே ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்க முடியும். 10 மசோதாக்களை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்றும் தீர்ப்பு அளித்தனர். குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கிறோம் என உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரங்கள் வழங்கும் சட்டப்பிரிவு 142 படி உச்சநீதிமன்றம் அதிரடியாகவே தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில்தான் இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் கவனம் பெற்ற தீர்ப்பாகவே பார்க்கப்பட்டது. மேலும் 4 சீனியர் வழக்கறிஞர்களுக்கு இந்த வழக்கை வெற்றி கொண்டாடும் வகையில் இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜ விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். தமிழக அரசு சார்பில் இந்த வழக்கில் 4 சீனியர் வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டனர். அவர்களுக்கு இந்த வழக்கின் வெற்றியை கொண்டாடும் விதமாக இன்று இரவு ராஜ விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். பல கோடிகள் இன்று இரவு மாற்றங்களும் செய்யப்படும். இவர்கள் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடத்தக்கது.